இந்த நாளிலும் நம்ம எல்லாரையும் கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தும்படியாய் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தர் கூடவே இருக்கிறார். நான் தொடர்ந்து பேசி வருகிறபடி தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் என்ற நிலையிலே இன்றைக்கு 20வது நாளாக பேசுகிறேன். இன்றைக்கு பலிபீடம் என்கிற தலைப்பின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பலிபீடம் என்ன என்றும் அதன் முக்கியத்துவம், அதன் காரணங்களை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா 43:21 சொல்லப்படுகிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம், வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 95:6. தேவன் தொழுது கொள்ள படத்தக்கவர், அவர் துதிக்கு பாத்திரர். ஏனென்றால் இன்றைக்குள்ள பார்க்கிற அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அவர் சிருஷ்டித்தது மட்டுமல்ல, நம்மை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் மகா பெரிய தேவன், அவர் உன்னதங்களில் வாசமாயிருக்கிறவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்மை நேசித்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தவர். அவர் வேறு ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்கு எந்த விதங்களிலே அவரை தொழுது கொள்ள வேண்டும், பலிபீடத்தின் முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி சில காரியங்களை நாம் தியானிக்க இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பலிபீடம் என்பது ஆராதனை செலுத்த, நன்றி செலுத்த ஏற்படுத்தப்படுகிற இடம். அந்த பலிபீடம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆராதனை என்பது கர்த்தர் ஆராதனை செலுத்தப்படக்கூடியவர், அது தகுதி உடையவர். நன்றி என்று சொல்வது கர்த்தர் நமக்கு ஏராள நன்மைகளை செய்திருக்கிறார். இம்மைக்குரிய நன்மைகளுக்கு மேலாக அவர் மறுமைக்குரிய நன்மையாக தம்மையே பலியாக தந்து அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நாம் அவருடைய பாதையிலே நடக்கும்படி நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பரிகாரம் அவர் செய்திருக்கிறதுனாலே நாம் நன்றி கடன் உடையவர்கள், அவருக்கு நன்றி பலிகள் செலுத்த கடமைப்பட்டவர்கள். ஆகையினாலே அதற்காக தகுதியான இடம், பழைய ஏற்பாட்டிலே பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன பலிபீடம் ஆராதனை ஸ்தலம் இருக்கிறது, அதை தொடர்ந்து என்ன பலிபீடம் மிக முக்கியமானது என்பதை குறித்தும் சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆராதனை, துதி, கர்த்தர் துதிக்கு பாத்திரர். ஆதியாகமத்திலே 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நோவா பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டார். அதோடு அவர் செலுத்தின பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார், அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆபிரகாம் பலி செலுத்தினார். 7ஆம் வசனம் 12ஆம் ஆதியாகமம் 12:7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிற கர்த்தர் ஆபிரகாமை தகுதிப்படுத்தி அவருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்ததாக 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதற்கு நன்றி செலுத்தும்படியாக அவர் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். அதுபோல நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னபோது குடும்பமாக போகிறார். அதோடு சகோதரனுடைய மகன் லோத்துவும் கூட செல்லுகிறார். இந்த நிலையிலே அந்த போகிற வழியிலே கூட 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி அந்த பண்ணினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம்
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமம் வெளியேறப்பட்டது. கர்த்தரை எத்தனை நாவு இருந்தாலும் அவருடைய நாமங்களை சொல்லி துதிக்க இயலாது. அவர் பெரியவர், உன்னதமானவர், அற்புதமானவர், ஆச்சரியமானவர், ஏராளம் இருக்கிறது. இப்படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற அனுபவம் ஆதி ஆகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரத்திலேயே கூட இந்த என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த 13ஆம் அதிகாரத்திலே லோத்து ஆபிரகாமோட செல்லும்போது ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்துவின் வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை வந்தபோது அங்கே சண்டை போட போகவில்லை. அதை சமாதானமாக தீர்த்து வைத்து அங்கே நாம் கடைசி வசனம் 13 கடைசி வசனத்தில் பார்க்கிறோம். கடைசி பகுதி, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக பலிபீடம் கட்டி தொழுது கொண்டதாக நாம் பார்க்கிறோம். இப்படி அநேக வேத வசனங்களில் தேவனை தொழுது கொண்ட தேவ பக்தர்களை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். இந்த பலிபீடத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மை காண்கிறார். தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். நாம் தகுதியற்றிருந்தாலும் தகுதிப்படுத்தி மேன்மையும் மகத்துவமான தேவன் அப்போ நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட நிலையிலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். கேளாத நன்மைகளை கூட அவர் தருகிறார். பலிபீடம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற இடம், சமாதானம் பெற்றுக்கொள்ளுகிற இடம், கர்த்தரை துதிக்கிற இடம், நமக்கு பாதுகாப்பு, நம்மை உற்சாகப்படுத்தும் ஊக்கம், தேவனுடைய வார்த்தை கேட்கும் இடம். ஆராதனை ஸ்தலத்திலே சென்றால் வேதாகமத்தை பிரசங்கத்தின் மூலமாக கேட்கிறோம். வீட்டில் இருந்தால் வேதம் வாசித்து கர்த்தருடைய வசனத்தின் மகத்துவங்களை அறிகிறோம். இப்படி பலிபீடம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறது அறிகிறோம். மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை குறித்த திட்டங்கள் அவர் வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த பலிபீடம் மிக முக்கியமானது. தேவ சமூகத்தில் வரும்போது அவர் நாம் நடந்து கொள்ள வேண்டிய வழியை அவர் காட்டி ஆலோசனை தந்து நடத்துகிறார். இன்னும் தெய்வீக உறவு கொள்ளும்படியாக, தேவனுடன் ஐக்கியம் கொள்ளும்படியாக, நாமும் தேவனும் என்கிறதான உறவு. நம்ம உலகத்தில் எத்தனையோ நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களும் அன்புதான் செலுத்துறாங்க. ஆனா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் நம்மவே கூட இருக்கிறதுனால, எப்போதும் கூட இருக்கிறதுனால, அவரிடத்துல உறவு கொள்ளுவது எந்த ஒரு காரியத்திற்கும் நொடி பொழுதுல நமக்கு பதில் தரவும், நம்மை காக்கவும், ஆசீர்வதிக்கவும் செய்கிற கர்த்தராகையினாலே அந்த உறவு பலிபீடத்துல கிடைக்கிறது. மட்டுமல்ல, உடன்படிக்கையை உறுதிப்படுத்த தேவன் நமக்கு அநேக உடன்படிக்கைகள், வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, ஆமேன், கர்த்தர் எனக்கு இதை தந்திருக்கிறீரே என்று சொல்லி நாமும் அவரும் கொள்ளுகிறதான உறவு உடன்படிக்கை. இன்னும் அதை ஆழமான உறவாக, தேவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் அனைத்தையும் அறிந்து அன்பு கூறும் இடம். இன்னும் என்ன சொல்லப்படுகிறது என்றால், பலிபீடம் உலக பற்றை நாம் விட்டு தேவனிடம் பற்று கொள்ளுவது, தேவனை சார்ந்து கொள்ளுவது. அதனாலே நம்முடைய வாழ்விலே மாறுதல் ஏற்படுகிறது. உலகத்திலே நாம் வாழ்வதனாலே உலகத்துக்குரிய காரியங்கள் நம்மை ஒட்டி கொண்டு தேவனுடைய காரியங்களிலே கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய கடமைகள் ஒழுங்காக செய்து கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். உலகத்தாரை போல அல்ல, வித்தியாசமாக, பரிசுத்தமாக, தேவனுக்கு பயப்படுதலாக, தேவன் நம்மையில் வைத்திருக்கிற கரிசனை உணர்ந்து வாழுவதற்காக இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் பலிபீடத்தில் இருக்கிறது. இன்னும் பலிபீடத்தில் என்ன உண்டாகிறது என்றால், நாம் முற்றுமாக அர்ப்பணிக்கிற ஒரு இடம்.
தேவனுடைய சமூகத்திலே தனிப்பட்ட நிலையிலே தனித்த நம்முடைய காரியங்களை வேற யார்கிட்டையும் சொல்ல முடியாது என்கிற காரியங்களை இயேசுவிடத்துல சொல்லி பதில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம். இப்படி மேன்மையான பலிபீடத்தை ஏற்படுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே தேவ பக்தர்கள் ஏற்படுத்தினார்கள். இயேசு நமக்காக பலியாயிருக்கிறார். ஆகையினாலே அவரை நாம் பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். எலியா தீர்க்கதரிசியின் நாட்களிலே என்ன நடந்தது என்று சொன்னால், ஆகாப் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யும் போது அவருடைய மனைவி ஏசபேல் பாகால் வழிபாடுகள், விக்கிரக வழிபாடுகள், தோப்பு விக்கிரகங்கள் இப்படிப்பட்டவைகளை ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களும் அதிலே வணங்கும்படி செய்து இப்படிப்பட்ட காரியங்களினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள். தேவனுடைய பலிபீடம் பயன்படுத்தப்படாத நிலையிலே காணப்பட்டது கர்மேல் பர்வதத்திலே. எலியாவின் நாட்களிலே தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதனாய் இருந்ததினாலே தேவன் சொல்லுகிறதை ஆகாப் ராஜாவுக்கு அறிவித்தார். அதுல முக்கியமான ஒன்று, 3 வருடம் 6 வருடங்கள் மழை பெய்யாது என்று அறிவித்ததினாலே எலியாவை கொலை செய்ய ராஜா திட்டமிட்டார். தேவன் எலியாவை வித்தியாசமாய் நடத்தி கொண்டு சென்றார். பஞ்சம் ஏற்படுகிற நாட்களிலே எலியாவுக்கு தேவன் பாதுகாப்பு கொடுத்தார். கேரி தாற்றண்டையிலையும் சாரிபாத் விதவை வீட்டிலேயும் எலியாவின் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அந்த சாரிபாத் விதவையின் வீட்டில் கூட பஞ்சம் தீருகிறது வரைக்கும் அந்த உணவு அவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்படிக்கு கர்த்தர் செய்தார். இப்படி எலியாவின் மூலம் செய்து அந்த 3 வருஷம் முடிகிற நாட்களிலே தேவன் எலியாவை, நீ ராஜாவுக்கு உன்னை காண்பி என்று சொல்லி போகும்போது அங்கே போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஓபேத் என்கிற ஒருவன், அவன் அந்த ராஜாவின் அரண்மனையில் இருந்த தேவ பிள்ளைகளுக்கு, இந்த தீர்க்கதரிசிகளை எல்லாம் ஏசபேல் ராணி கொலை செய்தார், அநேகரை கொலை செய்தார். ஆனால் இந்த ஓபேத் அதில் இருந்த சில 50 பேர் போன்ற தீர்க்கதரிசிகளை வைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பாதுகாத்து வந்த ஒரு மனிதன். அந்த மனிதனிடத்துல ராஜா சொல்றார், நீ போய் இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஏதாவது புல்லு கிடைக்குமான்னு பார்த்துட்டு வா என்று சொல்லி அனுப்பும்போது அவர் போகிறார். போகிற வழியிலே தான் எலியாவை சந்திக்கிறார். எலியாவை சந்தித்து, ராஜாட்ட சொல்லு, எலியா வந்திருக்கிறார்னு சொல்லு. அவர் போய் சொல்ல எலியாவும் போய் சேரும்போது ராஜா என்ன சொல்லுகிறான்னா, இஸ்ரவேலரை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொல்லும்போது, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறது நான் அல்ல, நீங்க தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எப்படி இருந்திருக்கும் சூழ்நிலை. இப்போதும் நான் ஒரு காரியம் செய்கிறேன், எல்லா ஜனங்களையும் கூட்டுங்க, இஸ்ரவேலரையும் பாகால் வணக்கத்தாரையும் எல்லாரையும் கூட்டுங்க அப்படின்னு சொல்லி அங்கே திட்டம் ஏற்படுத்தினார். என்ன திட்டம்? வாங்க, நான் பலி செலுத்துறேன், நீங்களும் பலி செலுத்துங்க. பலிபீடத்துல அக்கினி வானத்திலிருந்து இறங்கணும், அதுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது எலியா அவர்கள் மத்தியிலே தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தினார். அவர்கள் கூப்பிட்டார்கள், அவர்களுக்கு பதில் கிடைக்கல. ஆனா எலியா தேவனே என்று கூப்பிடுகிற அந்த நேரத்தில் வசனங்கள் இருக்கிறது, நேரம் இல்லை. கூப்பிட்ட நேரத்தில் தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறங்க செய்து எல்லாவற்றையும் பட்சித்தார். அந்த நேரத்தில் எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இதுபோன்று நம்ம பலிபீடம் கர்த்தரை ஆராதிக்கிற நாம் உத்தமமாய் சேவித்தால் நம் மூலமாக பரிசுத்த அக்கினி பற்றி எறிய, நம்ம எல்லாம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். பரிசுத்தாவியின் வல்லமையினாலே வாழும்போது பரிசுத்த ஆவி அக்கினி போன்று
அநேக காரியங்களை செய்யும். பரிசுத்தமாக்கும், பட்சிக்கும், ஜனங்களை கர்த்தரிடத்தில் சேர்க்கும், இப்படிப்பட்ட காரியங்கள். ஆகையினாலே நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி வாழ நமக்கு பலிபீடம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறேன் என்றால், பலிபீடத்தின் அவசியம். எதற்காக பலிபீடம் என்றால், தேவனை சந்திக்க வேண்டும், சந்திக்கும் இடம். மோசேயை தேவன் அழைத்தார். மோசேயை தேவன் அழைத்து யாத்ராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 19-20 வசனங்களில் அதிகாரங்களில் சொல்லப்படுகிறது. நீ மலைக்கு வா, சீனாய் மலையில வா, ஏறி வான்னு சொல்லி சொன்னபோது தேவன் 10 கட்டளைகளை கொடுத்தார். ஜனங்கள் யாரும் மேலே போக அனுமதிக்கப்படவில்லை. மலையின் அடிவாரத்திலே நின்றார்கள். மோசே தேவனிடத்தில் பேசும்போது என்ன நடந்தது என்பதை வாசிக்கிறேன். 20ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தங்களையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம். அந்த நாட்களிலே தேவனை முகமுகமா யாரும் பார்க்க முடியாது, பார்க்க கூடாது, பார்த்தா செத்து போயிடுவாங்க. ஆனா தேவன் மோசேயை தெரிந்து கொண்டு பேசினார். மோசே முக்காடிட்டு கொள்ளுவார். இந்த ஜனங்கள், அவர்களுக்கு தேவன் மோசே இடத்துல பேசினது இவ்வளவா இருந்திருக்கிறது. பயந்து தூரத்துல போயிருக்கிறாங்க. எப்பா, இப்படி பெரிய தெய்வம் எங்கள்கிட்ட பேசினா நாங்கள் நிற்க முடியாது அவருக்கு பிரசன்னத்துல. மோசை மட்டும் பேசினா போதும், அவர் எங்கள்கிட்ட பேசுகிறாங்க. எதுக்காக இந்த வசனத்தை கர்த்தர் தருகிறார் என்றால், தேவ பிரசன்னம் கனம் பண்ணக்கூடிய ஒரு இடம். இன்றைக்கு தேவ சமூகம் அசட்டை பண்ணப்படுகிற சூழ்நிலை அநேக இடங்களிலே காணப்படுகிறது. ஆராதனை ஸ்தலமானாலும் சரி, நம்முடைய சரீரமாகிய பலிபீடமானாலும் சரி, பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டியது மிக அவசியம். இப்படி மோசேயை தேவன் அழைத்து தேவனுடைய கற்பனைகள், தேவன் எழுதி கொடுத்த கற்பனைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க ஏற்படுத்தினார். பலிபீடம் ஏற்படுத்துவது என்பது லகுவான காரியம் அல்ல. காரணம், தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். இருதயமோ திருக்குண்டதும் மகா கேடு நிறைந்ததுமான இடம். அதை பார்க்க இயேசு ஒருவருக்கு தான் தெரியும். வெளியே நம்ம நல்ல பிள்ளைகளை போல நடிக்கலாம், செயல்படலாம், ஞானமாய் நடந்தது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தரே இருதயத்தை ஆராய்கிறவர். அப்படி இருக்க நாம் தேவனைத்தான் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சத்ருவானவன் சதி செய்து தேவனிடத்திலே நாம் தொடர்பு கொள்ள விடாதபடிக்கு சிந்தனைகளை தாறுமாறாக்கி, சூழ்நிலைமைகளை தாறுமாறாக்கி, தேவனிடத்திலிருந்து விலகுவதற்கான சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படுவதற்கு ஏதுவாக சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆகையினாலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நம்முடைய பலிபீடத்தை காத்து கொள்ள வேண்டும். நம்ம தான் பலிபீடம், நம்மைத்தான் பலிபீடமா ஏற்றெடுத்திருக்கிறார். நீங்களே தேவனுக்கு ஆலயம், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று சொல்லுகிற கர்த்தருக்கு நாம் பலிபீடம் அமைக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தில். அதற்கு என்ன சொல்லப்படுகிறது? ரோமன் நிருபம், அடிக்கடி நான் பேசுகிற வசனம், ரோமன் நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான, ஒன்று பரிசுத்தம், தேவனுக்கு பிரியம்,
அடுத்தது ஜீவ பலியாக. ஜீவ பலின்னு சொன்னா பலி செலுத்தினவர்கள் ஆடு அல்லது தேவன் சொல்லியிருந்த மிருகங்களை கொன்று பலி செலுத்தினார். நம்மை கொன்று அல்ல, நம்முடைய சரீர இச்சைகள், சரீரம் அல்லது ஆவி, ஆத்துமா தேவனுக்கு விரோதமா செயல்படுத்துகிற அனைத்தையும் அழித்து தேவ பிரசன்னத்துல வருவதுதான். விட்டு கொடுத்து நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து வருவதுதான். அதான் ஜீவ பலி என்று சொல்லுவது. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது 2வது வசனத்துல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்தின் வேஷம், இன்றைக்கு வேஷங்கள் தான், மாய்மாலங்கள் தான், நடிப்பு தான் அநேக இடங்களில். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், பலிபீடம் பரிசுத்தமா இருக்க வேணும். அது தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியக்கூடிய. அப்போ தேவ சித்தத்தை நம்ம எங்க அறிந்து கொள்கிறோம்? தேவ பலிபீடத்தில் அல்லது பிரசன்னத்துல வரும்போது அறிந்து கொள்கிறோம். தேவ சித்தம் என்னதென்று அறிந்து கொள்வதற்குரிய இடம். அதுல என்ன, ஒவ்வொரு நாளும் எந்த நேரமும் கர்த்தரை துதிப்பதனாலும், தேவனை ஆராதிப்பதனாலும், தேவனை மகிமைப்படுத்துவதனாலும், தேவ வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாசித்து தியானித்து அதை புசித்து ருசித்து வாழ்வதனாலும், இந்த உலகத்திலே உணவு புசிப்பது போல அதை விட முக்கியமாக வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை நேசிப்பதனாலும் நம்முடைய பலிபீடம் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும். வாழ்க்கை செழிப்பாக மாற்றும். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை நடப்பிக்கிற சர்வ வல்ல தேவன் நமக்கு வேண்டிக் கொள்வதற்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற அனைத்து காரியங்களுக்கும் அவர் பதில் தருகிறார். அவர் காணாதவர் போல் மௌனமாய் இருக்கிறவர் அல்ல, நம்மை கண்காணிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள் என்றுதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்துல இளைப்பாறுதல் உண்டு, அவரிடத்துல நிறைவான மகிழ்ச்சி உண்டு. கர்த்தரை சார்ந்து கொள்வோமா?